நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த அடுப்போட வாசனை வந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் வந்து கொஞ்சம் அகலமான கடாயாக வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 15 பீஸ் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கம்மா, இஞ்சியும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் 1/4 கிலோ சிக்கன் வந்து எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்கியிருக்கேன். பீஸ் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியமான சைஸில் இந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ரொம்ப மீடியமான அளவில் வச்சு. ஏன்னா சிக்கன் வந்து இதிலே நல்லா வெந்துடணும். அதனால் வந்து நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. பாருங்கம்மா, நான் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அதோட சிக்கனோட கலர் வந்து நல்லா மாறணும். பாருங்கள், இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனோட கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா மாறணும். அப்போ தான் வந்து நல்லா சிக்கன் வெந்திருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து சிக்கனில் தண்ணிலாம் சேர்க்கலை, இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடணும். இப்போ இது கூடவே சிக்கன் வந்து இப்படி ஓரமாக ஒதுக்கிடுங்க. 100 கிராம் அளவுக்கு பீன்ஸு பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பொடியை நறுக்கின கேரட்டு, இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது, இதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பீன்ஸ் கேரட்டு சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்காதீங்க, ஃபுல்லாக வேகக்கூடாது. பாருங்கம்மா, பீன்ஸ் கேரட்டை நான் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து இப்படி மொத்தமாக வதக்கிடுங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்து பரட்டி விட்டாலே போதும், வதக்க வேண்டியது கிடையாது. இப்போ வந்து இது நடுவில் இப்படி விட்டுட்டு சுற்றி இதெல்லாம் வந்து இப்படி சுற்றி தள்ளி விட்டுருங்க. இப்படி ஓரம் கட்டிடுங்க. அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்கம்மா. நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டையாக இப்படி உடச்சி இப்படி சேர்த்துருங்க. முட்டை 3 வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம், இல்லை 4 வேணுனாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் வந்து ரைஸ் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை சிக்கன் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க முட்டை மேலேயே. இந்த டைமில் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் மூடி வச்சுருக்கோம். இப்போ பார்க்கலாம். முட்டை வந்து மேலே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் முட்டை அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் கொஞ்ச நேரம் அப்படியே வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் உடச்சி விடலாம். பாருங்கம்மா, முட்டை வந்து 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை அப்படியே உடச்சி விட்டுருங்க. ஓரளவுக்கு உடச்சி விட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ வந்து மொத்தமாக சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தேவையான அளவுக்கு ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கோம். ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் தான் வடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ சாப்பாடு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வடித்து வச்சுக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. உப்பு வந்து ஏற்கனவே உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க. இந்த டைமில் கொஞ்சமாக பீன்ஸும் கேரட்டும் பொடியை நறுக்குனது பச்சையாக சேர்க்குறேன். நீங்கள் வந்து இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது கூடவே பொடியை நறுக்கின வெங்காயத்தாள், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெப்பர். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த அடுப்போட வாசனை வந்ததுன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். பாருங்கம்மா, சாஸ்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம பச்சையாக சேர்த்த வெஜிடபிள்ஸும் ஒன்றுமே தெரில பாருங்கள். இது கூடவே நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள். எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் கொத்தமல்லி பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வெங்காயத்தாள் இப்படி சேர்த்துருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான முறையில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.
நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம். கூடவே அரை லெமன் ஜூஸ், கொட்டை லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வரப்பட்டு வர டைமில் ஒரு அன்னாச்சி பூவில் பாதி, ஒரு 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துருங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் வந்து ஓரளவுக்கு சூடு ஏறினா போதும், அதிக நேரம் சூடு ஏற வேண்டியதில்லை. அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போல் நல்லா கண்ணாடி போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கம்மா. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். அவ்வளோதான். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 10 நிமிஷம் ஊறி இருக்குது. இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கன் ஃப்ரை வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், அதே போல் ஃப்ரைட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ரைஸுக்கு வச்சு சாப்பிடும் போதும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு தண்ணிலாம் சேர்க்காதீங்க. அப்படியே மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே வந்து நல்லா இறங்கும். நான் வந்து ஒரு 6 நிமிஷம் விட்டுருக்கேன். நடுவில் எடுத்து கிளறி விட்டுருக்கோம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அதே போல் வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இது ரெண்டும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம் அப்படியே. இது ரெண்டும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோமா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் வந்து உப்பு சேர்த்து தான் பெரட்டி வச்சுருந்தோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, பொடியை நறுக்கின 2 பச்சை மிளகாய், கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை ரெடி.